வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் தை மாதம் 1ஆம் நன்னாள். ஆமாங்க, இன்றைய தினம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். அறுவடை செய்த புதிய நெல்லை உரலிலிட்டு அதை அரிசியாக்கி அந்த புத்தம்புது அரிசியை பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படையிலிட்டு வணங்கி, இந்த வருடம் நாங்கள் அனைவரும் அனைத்து வகையான நற்பலன்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டுமென வணங்கக்கூடிய அற்புதமான பொன்னான நாளான இந்த பொங்கல் பண்டிகை நாம் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவோம். தைத்திங்கள் பொங்கல் அன்று இன்றைய தினம் பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரம் எது என்பதை விரிவாக பார்ப்போம். அதாவது 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் எந்த நேரத்தில் பொங்கல் வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம். இன்று காலை 6:34 சூரியன் உதயமாகிறது. அதாவது மகர ராசியில் லக்னம் உதயமாகிறது. மகரத்திலேயே சூரியன் அமர்ந்து இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது மகர ராசி எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு 6, 8, 12 வருகிறதோ அவர்கள் மகர ராசியில் லக்னமும் சூரியனும் இருக்கும் பொழுது பொங்கல் வைப்பது சிறப்பாக இருக்காது. அந்த வகையில் காலையில் 6:40 முதல் 8:30 வரை மேச லக்னத்தில் பிறந்தவர்களும் ரிஷப லக்னம், கடக லக்னம், கன்னிக லக்னம், துலாம் லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம், மீன லக்னம், இந்த 9 லக்னங்களில் பிறந்தவர்கள் காலை 6:40 காலை 8:30 பொங்கல் வைப்பது சிறப்பாக இருக்கும். அடுத்து காலை 8 மணியிலிருந்து 10:12 வரை லக்னம் மாறுகிறது. அதாவது கும்ப லக்னத்திற்கு லக்னம் மாற்றமடைகிற காரணத்தால் இன்றைய தினம் ராகு காலம் 7:30 9 மணி வரை நடைமுறையில் இருக்கிறது. அதனால் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த 3 லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவருமே மகரத்தில் இருக்கக்கூடிய லக்னம் கும்பத்திற்கு மாற்றமடைந்த பிறகு, அதாவது 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் பொங்கல் வைப்பது சிறப்பாக இருக்கும். பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரமும் அதுவாகத்தான் இருக்கிறது. இன்றைய தைப்பொங்கலை புத்தரிசி கொண்டு புது பானையில் இட்டு மகிழ்வோடு பொங்கி வரும் பொழுது சூரிய பகவானுக்கு படையிலிட்டு வணங்கி வழிபாடு செய்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நினைவில் கொண்டு நம் அனைவருக்கும் இந்த வருடம் அனைத்து வகையான நன்மைகளும் கிடைத்து மனது மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென ஜோதிட ரீதியாக காலச்சக்கரத்தை வைத்து நாம் கணித்து சொல்லக்கூடிய இந்த துல்லியமான நேரத்தில் பொங்கல் வைத்து பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம்.